ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் நாம் பார்த்து ரசித்த ஒரு சில நடிகர்கள் ரொம்ப வருஷமாக திரும்பி தமிழ் சினிமாவில் எந்த படத்துலையும் நடிக்காமல் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் இப்போ ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்க பல வருடங்கள் கழித்து அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிற நண்பர்களே. எந்தெந்த நடிகர்கள்லாம் 10 வருஷத்துக்கும் மேலே நம்ம தமிழில் எந்த படமும் நடிக்காமல் இப்போ ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்க இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த நடிகர்கள் எந்த படத்தில் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்க, எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்ற சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டரை இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். அதனால் நேரம் கடத்தாமல் வீடியோவில் போய் எந்தெந்த நடிகர்கள் எந்தெந்த படங்களில் குறிப்பாக 2024 மற்றும் 25வது வருஷம் வெளியாக போகும் தமிழ் படங்களில் அப்படின்றத பற்றி இப்போ பேசுவோமா? இப்போ இந்த லிஸ்ட்டில் முதலாவதாக சொல்ல போகிற நடிகை எந்த படத்தில் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி பேசுவோம். அதாவது இந்த வருடம் அடுத்த மாதம் ஜூலை மாதம் 3 BHK அப்படின்ற ஒரு படம் வெளியாக போகுதுங்க. இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கணேஷ் அப்படின்றவர். இவர் ஏற்கனவே 8 தோட்டாக்கள் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்திருக்காரு. ஸோ இந்த படத்தில் யார் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயாலே வயலின் வாசிக்கிற நம்ம நடிகர் சித்தார்த் அவர்கள் மற்றும் மீரா ரகுநாதன் அவர்கள். மீரா ரகுநாதனை ஏற்கனவே குட் நைட் படத்தில் பார்த்துருப்போமா? குட் நைட் படத்தில் நடித்த அந்த நடிகை தான் இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் நம்ம தளபதி விஜய் மாதிரி அவங்களும் ரீஎன்ட்ரி கொடுத்துட்டாங்க. தளபதி விஜய் இன்னும் கொண்டு நாளில் கொடுத்துருவாரு, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் என்ன ஆச்சரியம், இவங்க தான் ரீஎன்ட்ரி அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இவங்கெல்லாம் ஒன்றும் ரீஎன்ட்ரி கிடையாதுங்க. நம்ம நடிகை தேவயானி அவர்கள் இந்த படத்தில் கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிச்சு தமிழ் சினிமாவில் ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக இவங்களை எல்லாருமே பார்த்துட்ருப்போம். இந்த யூடியூப்பில் பார்த்துருப்போம், இந்த டிவி சீரியலில் பார்த்துருப்போம், ஏதாவது ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஜட்ஜாக பார்த்துருப்போம். இந்த மாதிரி டிவி போட்டுக்குள்ளேயே உலா வந்த, செல்போன்லேயே உலா வந்த நம்ம தேவயானி அவர்கள் இந்த படத்தில் கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிச்சு சினிமாவில் நடிக்க போகிறாங்க. 3 BHK படத்தில் சித்தார்த் அவர்களுக்கு அம்மாவாக. இது என்ன பெரிய பிரமாதம், இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரத்குமார் அவர்களும் ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. யோ என்னையா கேட்குறவன் கேனப்பையனாக இருந்தால் கேபி சுந்தராம்பால் கூட உங்கள் வீட்டில் பாட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று தொடுவி அப்படின்னு கேட்டிங்கன்னா இருங்க பொறுமையாக இருங்க. நம்ம ஆளுங்களுக்கு பொறுமையே கிடையாது. அதாவது சரத்குமார் அவர்கள் எந்த விதத்தில் ரீஎன்ட்ரி கொடுக்க போறார் அப்படின்றத விட சரத்குமார் மற்றும் தேவயானி ஜோடி மறுபடியும் கிட்டத்தட்ட 26 வருஷம் கழிச்சு ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்க இந்த படத்தில். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரத்குமார் மற்றும் தேவயானி அவர்கள் கிட்டத்தட்ட இந்த 90s காலகட்டத்தில் சமஸ்தானம், தென்காசி பட்டணம், அதுக்கப்புறம் இந்த ஒருவன், மூவேந்தர், இதை விட்டு என்ன 1997 வந்த சூரியவம்சம், இந்த மாதிரி படங்களிலெல்லாம் ஜோடி போட்டு நடித்து விட்டு இதுக்கப்புறம் இந்த ஜோடியே வேணாண்டா சாமி அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு திசை பக்கம் திருச்சி ஓடிச்சிட்டாங்க. இவர் நம்பாலும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஆள் அப்படியே கரெக்ட் பண்ணி அப்படியே வேறு படங்கள் நடிச்சிட்டு இருந்தார். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 26 வருடம் கழித்து இவங்க 2 பேரும் மறுபடியும் இந்த படத்தில் ஜோடியாக நடிக்கிறார்கள். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த் அவர்களுக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும். ஸோ இந்த படம் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது ஒரு சிம்பிள் பிளாட்டில் ரொம்ப அழகான ஒரு படமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ இந்த லிஸ்ட்டில் இரண்டாவதாக சொல்ல போகிற நடிகை நம்ம தொடையழகி ரம்பா அவர்கள் தான். ரம்பா அவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1996வது வருஷம் 90வது வருஷம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த 90களில் எல்லா டாப் ஹீரோ கூடயும் நடித்த ஒரு மிகப்பெரிய டாப் ஹீரோயின் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி இவங்க படத்தை எடுத்து அம்பேலாகி போண்டியாகி அதுக்கப்புறம் 2010க்கு மேலே மிகப்பெரிய கடனாளி ஆனதுனால இந்திரகுமார் அப்படின்ற ஒரு தொழிலதிபரை திருமணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்கோ. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருஷம் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க எந்த படத்துலையும் கமிட் ஆகல. ரியாலிட்டி ஷோவில் மட்டும் அப்பப்போ தலையை காட்டிக்கிட்டு போவாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் கூட சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. உடனே பல பேர் கலப்பி விட்டாச்சு. தளபதி அவர்களோட சேர்ந்து ஜனநாயகனில் நடிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை கண்ணா. ஏன்னா ஏற்கனவே ஜனநாயகனில் ஏகப்பட்ட காஸ்ட் அண்ட் க்ரூ இருக்குது. ஸோ இவங்களை எங்கேயாவது ஒரு ஓரத்தில் தூக்கி தொடப்பக்கட்ட மாதிரி வச்சுருவானுங்க. அதனால் வாய்ப்பே இல்லை. சும்மா விஜய் கூட அப்படியே சென்னைக்கா இந்தியாவுக்கு வரும்போது அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டியதான், அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. ஸோ ஆனால் என்ன பண்ணுறாங்க, 15 வருஷம் கழிச்சு ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஒழுங்காக சொல்லி சமாளிக்காத அப்படின்னு கேட்டிங்கன்னா சமாளிக்கல நண்பர்களே. இப்போ முழு மூச்சாக ரம்பா அவர்கள் இனிமேல் இந்த ரியாலிட்டி ஷோ இப்படியே போனால் நம்மளை சீரியலில் ஈத்து விட்ருவானுங்க. நம்ம கஷ்டப்பட்டு 2000 கோடி ரூபா ஒருத்தர் ரியல் எஸ்டேட் கம்பெனிலாம் வச்சுக்கின்னு ரியாலிட்டி ஷோலையும் சீரியல்லையும் நடிச்சுன்னு இருக்கிறது நம்ம படத்தில் என்ட்ரி கொடுக்குவானா பார்க்கறதுக்கு ரொம்ப எங்காக இருக்கிறோம்ல 3 குழந்தைக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. யார் முடிவு பண்ணான்னா ரம்பா முடிவு பண்ணல, அவங்க கணவர் முடிவு பண்ணியிருக்காரு. ஒரு முடிவு பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ரம்பாவுக்காக அவர் இறங்கி சான்ஸ் தென்னுகிறாரா. அதே மாதிரி கலைப்புலி எஸ் தானு அவர்கள்கிட்ட போய் ரம்பாவுக்கு ஒரு ஏதாவது ஒரு படத்தில் சான்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு, காலம் வரும்போது கரெக்டான சான்ஸை நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் கைண்டி நின்றுக்கிறாரு. இதனால தான் பீக்கில் இருந்த ஹீரோயின் பீக்கிலே இருந்து அப்படியே காலத்தை ஓட்டணும், அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரிலாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் வரக்கூடாது. ஃபேமிலியோட செட்டில் ஆகிடணும். எதுக்கு இந்த விபரீத ஆசைன்னு தெரியல. ஆனால் கூடிய சீக்கிரம் ரீஎன்ட்ரி கொடுப்பாங்களாம். அதுக்கான வேலையில் பயங்கரமாக இறங்கிட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் நம்மளும் இந்த வருஷத்துக்குள்ளே ஏதாவது ஒரு படத்தில் ரம்பா அவர்களை நாம் பெரிய திரையில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ராஜா. மூன்றாவதாக சொல்ல போகிறது நடிகர் அம்சவர்தன் அவர்கள். அம்சவர்தன் அவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பழம்பெரும் நடிகர் ரவிச்சந்திரன் அவர்களோட மகன். கிட்டத்தட்ட அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 படம் நடிச்சிருப்பாரா, அந்த 10 படமும் ஓடலை அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன்.
அப்படிலாம் அப்பட்டமாக சொல்லக்கூடாதுல, தப்பு இல்லை. ஏதாவது 1-2 படம் ஓடி இருக்கும். இந்த யாருங்க ஒரு மம்முட்டி கூட சேர்ந்து ஜூனியர் சீனியர் போன்ற படங்கள்லாம் நடித்தார். ஸோ இப்போ வந்து அவர் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாராம். அவர் கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா என்னையா அப்படின்ற மாதிரிலாம் ரசிகர்கள் யோசிக்காதீங்க. ஏதாவது வித்தியாசமாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2008 வருஷம் பிறகு அப்படின்ற ஒரு படத்தோட பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தமிழ் சினிமாலேருந்து கிளம்புனவர். அதுக்கப்புறம் கல்யாணம்லாம் ஆகி செட்டில் ஆகிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் ஸ்ரீ அப்படின்ற ஒரு இயக்குனர் தாதா 87 ஒரு படம் எடுத்தார். மோகன் அவர்களை வச்சு கூட இப்போ அராவா ஏதோ ஒரு படம் எடுத்தார்ல, இவரோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாராம். பீட்ரு அப்படின்ற மாதிரி. பீட்ரா அந்த பீட்ரா எந்த பீட்ருன்னு தெரியல, பீட்ரான் படம் பேர் பீட்ரு. ஸோ அதனால் வந்து இப்போது ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்காக ஆவலுடன் காத்து கொண்டு இருக்கிறார் நடிகர் ஹம்சவர்தன் அவர்கள். இப்போ அது மாதிரி இல்லாமல் போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா அவரோட முதல் மனைவி இறந்ததுக்கு அப்புறமா கொரோனா காலத்தில் இப்போ 2வதாக வந்து கேரளா மாடல் நிமிஷா அவர்களை திருமணம் பண்ணி மறுபடியும் எங்கே ஆகிட்டார். அது மட்டும் இல்லாமல் அவரோட பேர் வந்து லியோ ஹம்சவர்தன் அப்படின்ற மாதிரி மாற்றிட்டாராம். ஸோ லியோ பார்ட் 2ல் வராரா எப்படின்னு தெரியல, ஆனால் பீட்ரு படத்தில் வராருப்பா, அப்படி தான். ஸோ இப்போ இவரை தொடர்ந்து 4வதாக சொல்ல போகிறது ஒரு மிகப்பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூ இருக்கக்கூடிய ஒரு படம் தான் கூலி அப்படின்ற படம். கூலி. ஸோ இந்த கூலி படத்தில் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுக்குறாங்க. இந்த 80s 90s அங்கிள் தாத்தா எப்படின்னு சொல்கிறது எல்லாருமே வந்து ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்கெல்லாம் யாருன்றதை பார்ப்போமா. முதலாவதாக சொல்ல போகிறது நம்ம நடிகர் நாகார்ஜுனா அவர்கள் பார்த்தீங்கன்னா முதல் படமே தமிழ் படம் தான் அவரோட கெரியரில் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கும். என்னவா தெலுங்கு பையன் தமிழ் படத்தில் என்ட்ரி கொடுப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தமிழ் மற்றும் தெலுங்கில் எடுக்கப்பட்ட பைலிங்குவல் ஃபிலிமில் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காரு. அவங்க அப்பா தான் ஹீரோ. அந்த படத்தின் பெயர் தான் தூய உள்ளம் அப்படின்ற ஒரு படம். இதுக்கப்புறமா ஒரு அடல்ட்டாக பெரிய மனுஷனாக நடிச்ச ஆரம்பிச்சு தமிழில் வந்து என்ன படம்னு பார்த்தீங்கன்னா 1997 வெளியான ரட்சகன் அப்படின்ற படம் தான் தமிழில் ஒரு முதலாவதாக ஹீரோவாக பண்ண படம். இதுக்கப்புறம் தமிழை விட்டே ஓடி போயிட்டார், ஆளை விடுங்கடா சாமி அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் மறுபடியும் தமிழில் வந்து ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கும் படம் தான் கூலி அப்படின்ற படம். என்னையா சொல்கிற, நடுவில் ஒரு படம் வந்ததேயா, அது என்ன படம்? 2016 வருஷம் வந்த தோழா அப்படின்ற படத்தை விட்ட நீ அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா, தோழான்றது ஒரு ப்ராப்பர் தமிழ் படம் கிடையாது, அதுவும் ஒரு பைலிங்குவல் படம். ஸோ அதனால் அது வந்து கணக்கில் எடுத்துக்கப்படாது. இருந்தாலும் ரட்சகன் மட்டும் தான் நாங்கள் கணக்கில் எடுத்துப்போம், அவ்வளோதான். இதுதான் நம்ம ரூல்ஸு. ஸோ ரட்சகனுக்கு அப்புறம் நம்ம நாகார்ஜுன அவர்கள் ரீஎன்ட்ரி கொடுக்க போகும் படம் தான் 28 வருஷம் கழிச்சு கூலி அப்படின்ற படம். ஸோ இந்த படத்துக்கு அப்புறமா வேறு என்ன படம் பண்ண போகிறார் அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்ப்போம். இது இப்போ ஒரு பைலிங்குவல் படம் வந்துருக்குதே, என்ன படம்? வெள்ளிக்கிழமை ரிலீஸு, நாளைக்கு ரிலீஸு. தனுஷ் அவர்களோட குபேராவா உபேந்திராவா, சரி அந்த குபேராவை விட்டுருங்க, இப்போ உபேந்திரா மாற்றுக்கு வரும் உபேந்திரா. ஸோ உபேந்திரா அவர்களும் பார்த்தீங்கன்னா தமிழில் கூலி படத்தின் மூலயமாக 17 வருஷம் கழிச்சு ரீஎன்ட்ரி கொடுக்கிறார். ஏன்னா அதுக்கு முன்னாடி 2008 ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் படம் சொல்லி எடுக்கப்பட்டு மண்ணை கவிய சத்தியம் படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய கேரக்டர் பண்ணியிருப்பார், சுகர் பேஷண்ட்டாக. ஸோ அந்த படத்தில் நடித்ததுக்கு அப்புறமா தமிழ் பக்கமே ஒரு தலை வச்சு படுகல, மறுபடியும் கூலி படத்தில் தான் 17 வருஷம் கழிச்சு ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சத்யராஜும் ரஜினியும் மேடையில் சட்டையை பிடிச்சி மூக்கு குத்திக்காமல் அடிச்சுக்கிறது தான் மிச்சம். அதை தவிர எல்லாம் கோல்டு வர உங்களுக்குள்ள இத்தனை வருஷம் நடிச்சு நின்றுதா நடந்து நின்றுது. இதை பார்த்து உண்மையான தமிழண்டா அவன் அப்படின்ற மாதிரி அந்த ஆளை நம்ம நினச்சிட்டு இருந்தோம். சரி இவனும் பாடுறா கன்னட வெறியண்டா அப்படின்னு இந்த ஆளை நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவனுங்க நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இன்னைக்கு கட்டி பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க 39 வருஷம் கழிச்சு. அதுக்கு முன்னாடி எந்த படத்தில் நடிச்சாங்கன்னா மிஸ்டர் பாரத் அப்படின்ற ஒரு படத்தில் 86 வந்த படம். இந்த படத்தில் வந்து இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நடிச்சாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 2 பேரும் நடிக்கவே மாட்டேன், அந்த ஆள் படத்தில் நான் என்ன வில்லனா நடிக்கிறது, என் படத்தில் அந்த ஆள் வந்து வில்லனா நடிக்கவை அப்படின்ற மாதிரி பேசியே 39 வருஷம் ஓட்டி மக்களை ஏமாத்தினதுக்கு அப்புறம் கூலி படத்தில் இவங்க 2 பேரும் ஒரே படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்கப்பா. இது ஒரு மிகப்பெரிய ரீஎன்ட்ரி இல்லை. 5வதாக சொல்ல போகிறது வித்யோத் ஜம்வால் அவர்கள் 2012 பில்லா 2 படத்தில் நடித்தார். அதே வருஷம் துப்பாக்கி படத்தில் நடித்தார். யாருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்? ஒரே வருஷத்தில் தலை மற்றும் தளபதி படத்தில் நடிச்சவர். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சான் ஒரு படத்தில் மாட்டினார் பார்த்தீங்களா 2014. இந்த படத்தோடு ஓடி போயிட்டார். இனிமேல் நம்மள தமிழில் உட்கார வச்சா ஒன்று வில்லன் இல்லை செகண்ட் ஹீரோ தான், நம்ம போய் பாலிவுட்டில் ஹீரோவாக பண்ணிக்கலான்னு பாலிவுட்டில் ஒரு சில படங்கள்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே வேலையாகவே என்னமோ நிறைய ரூமர்ஸ்லாம் வந்தது அதை பற்றி. அதனால மறுபடியும் முருகதாஸ் கிட்டே வந்துட்டார், ஏப்பா நீ தானப்பா என்ன அந்த காலகட்டத்தில் வளர்த்து விட்ட, மறுபடியும் நான் வளர்த்து விடுன்னு. இப்போ 2025 வருஷம் வரப்போகும் மதராசி படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணுறாரா. இவரும் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு, கணக்கு போட்டு சொல்லுங்களேன். 6வதாக நிவின் பாலி அவர்கள் 2013 வருஷம் நேரம் படத்தில், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பைலிங்குவல் படம் தான், இருந்தாலும் விடுங்க சொல்லிட்டு போவோம் லிஸ்ட்டில். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நேரம் படத்தில் தான் வந்து இங்கே தமிழில் நடித்து மிகப்பெரிய ஃபேன் பேஸை இது மூலயமா கிரியேட் பண்ணாரோ இல்லையோ தெரியல. மலையாளத்தில் பிரேமன்ற படத்தில் கிரியேட் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழில் மறுபடியும் வந்து ஒரு மொக்க படத்தை நடித்தார் ரிச்சின்னு. இந்த படம்லாம் பெருசாக ஓடவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் இத்தனை வருஷம் கழிச்சு, எத்தனை வருஷம் 2013 2025 ஒரு 12 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். 12 வருஷத்துக்கு அப்புறம் 7 கடல் 7 மலை அப்படின்னு ராம் அவர்களின் இயக்கத்தில் வரக்கூடிய ஒரு சைக்கோ த்ரில்லர் படத்தில் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. அடுத்த வருஷம் ராகவா லாரன்ஸ் அவர்களோட பென்ஸ் படத்திலே நடிக்கிறாராம். ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய ரீஎன்ட்ரி இல்லை. ஸோ நண்பர்களே, இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் தமிழ் சினிமாவில் இந்த வருஷம் வரக்கூடிய படங்களில் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. இவர்களை தாண்டி வேறு எந்த நடிகர் ரீஎன்ட்ரி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களோ
அந்த நடிகரோட பேரை நீங்கள் லிஸ்ட்டில் வந்து கமெண்ட்ஸில் குறிப்பிடுங்க, நாங்களும் படித்து என்ஜாய் பண்ணுறோம். ஸோ மற்றும் இந்த வீடியோ பார்த்தது நன்றி. இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.